are three main basic properties of electric charge. First one is nature of electric charge, second one is conservation of charges, and third one is quantization of charges. So coming upon to first property, electric charge oda nature. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளும் பாத்தீங்கன்னா ஆட்டம்ஸால தான் மேட் அப் ஆயிருக்கு. ஆட்டம்ஸ் வந்து மூணு காம்போனன்ட்ஸால மேட் அப் ஆயிருக்கு. ஒன்னு புரோட்டான், இன்னொன்னு நியூட்ரான்ஸ். இவங்கள வந்து வெளியே எலக்ட்ரான்ஸ்ன்றது ரிவால்வ் ஆகும். So this is the basic structure of an atoms. இந்த மூணு பார்ட்டிகல்ஸ்க்கும் மாஸ் இருக்கு. ஒரு பார்ட்டிகல்ஸ்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இங்க நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஹைலைட் பண்ணி சொல்றது வந்து அதோட சார்ஜ் தான் ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்றோம். புரோட்டான் அப்படின்ற பார்ட்டிகல்ஸ் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் அப்படினே சொல்லுவாங்க. எலக்ட்ரான் பாத்தீங்கன்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் and நியூட்ரான் பாத்தீங்கன்னா நியூட்ரல். அது பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது. அதுக்கு சார்ஜே இல்ல அப்படின்றது சொல்றோம். சோ ஏன் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த சார்ஜஸை டிபெண்ட் பண்ணி ஃபோர்ஸஸ் வந்து எக்ஸர்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸை வச்சு ஒரு பார்ட்டிகல்ஸோட பிஹேவியர் எப்படி அப்படின்றத நம்ம இன் டெப்தா நம்ம போய் பார்க்கலாம். அதுக்காக தான் எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டியா சொல்றாங்க. ஓகே, கமிங் அப்பான் டு செகண்ட் ப்ராப்பர்ட்டி, கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம் that energy can neither be created nor destroyed. ஓகே, சோ ஒரு எனர்ஜியை வந்து உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. அதே மாதிரி தான் சார்ஜஸும். ஒரு சார்ஜை வந்து நம்மளால உருவாக்கவோ அழிக்கவும் முடியாது அப்படின்றத ஒரு பாயிண்டா நம்ம சொல்லிடுறோம். சோ இவங்களை உருவாக்கவோ அழிக்கவும் முடியாதுன்னும் போது டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜஸ் கான்ஸ்டன்ட். இந்த பொருள்ல நான் எந்த ஒரு சார்ஜையும் நான் உருவாக்கவோ அழிக்கவோ போறது இல்லை. அப்ப இதுல இருக்கக்கூடிய சார்ஜஸ் வந்து என்னது? கான்ஸ்டன்ட் தான். எந்த ஒரு மாறுதலும் இல்லாம கான்ஸ்டன்ட்டா இருக்கும் அப்படின்றது செகண்ட் பாயிண்டா சொல்லிடுறோம். சோ தேர்ட் பாயிண்ட் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி இன்னொன்னு ஒரு பாயிண்ட் சொல்றேன்னா, ஒரு சார்ஜை என்னால உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. பட் டிரான்ஸ்ஃபரிங் ஆஃப் சார்ஜஸ் டேக்ஸ் பிளேஸ். இடமாறுதல், ஒரு சார்ஜஸ் வந்து இடமாறுதல் வந்து இங்க ஏற்படும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இது ஒரு பொருள், இங்க ஒரு பொருள். இப்ப இந்த ரெண்டு பொருளையும் கான்டாக்ட் ஈச் அதர், ஒன்னோட ஒண்ணு நான் கான்டாக்ட் பண்ணி இப்ப இந்த பொருளை நான் இந்த பொருளோட ஸ்க்ரப் பண்ண பொழுது இங்க என்ன ஆகும்னா இந்த பொருள்ல இருக்கக்கூடிய சார்ஜஸ் எல்லாமே இந்த பொருளுக்கு மாறும். இந்த பொருள்ல இருக்கக்கூடிய சார்ஜஸ் எல்லாமே இந்த பொருள்ல மாறும். மாறிதான் இங்க வந்து நம்மளுக்கு இன்னொரு பார்ட்டிகல்ஸா இப்படி வருது. இப்ப நான் இதை வந்து இது கூட ஸ்க்ரப் பண்றேன்னா என்னோட சாக்பீஸ் தூள் வந்து விழுது. அதுக்கு காரணம் என்னன்னா இங்க வந்து என்னோட சார்ஜஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு அர்த்தம். டிரான்ஸ்ஃபரிங் ஆஃப் சார்ஜஸ் வந்து இங்க டேக்ஸ் பிளேஸ் ஆகுது. அப்ப இந்த பொருள்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ் இந்த சாக் பீஸ்க்கு போயிடும், நெகட்டிவ் இங்க இருக்கக்கூடிய போயிடும். இந்த சாக் பீஸ்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து என்னோட கையிற்கு வந்துடும். ஓகேவா? சோ இந்த இடம் மாறுதல் ஏற்படுறதுனால நெட் சேஞ்ச் இன் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன் இங்க நெட் சேஞ்ச் இன் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்றாங்கன்னா இது எவ்வளவுக்கு எவ்வளவு பாசிட்டிவ் சார்ஜஸ் சாக் பீஸ்க்கு கொடுக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே இது வாங்கிடும். ஓகேவா? எவ்வளவுக்கு எவ்வளவு பாசிட்டிவ் சார்ஜ் போதோ அவ்வளவுக்கு எவ்வளவு நெகட்டிவ் சார்ஜஸ் வந்துடுது. அப்ப அங்க எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. So net change in charge is equal to 0. And the third important property is quantization of charges. குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ்க்கு முன்னாடி பேசிக்கா சார்ஜோட ஃபண்டமெண்டல் யூனிட் பாத்தீங்க அப்படின்னா இத ஸ்மால் e அப்படின்னு சொல்லுவோம். This is the basic fundamental unit of charges. ஓகேவா? சோ ஒரு புரோட்டான், ஒரு எலக்ட்ரான், இது எல்லாமே நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா e அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா இந்த e யோட வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னா 1.6 × 10⁻⁻19 சார்ஜோட யூனிட் வந்து கூலும்ன்றதுனால நம்ம c அப்படின்றது சொல்லிட்டோம். ஓகேவா? so as you know that proton is a positively charged and the electron is a negatively charged. அதனால புரோட்டான பிளஸ் e இருக்கிற இடத்துல கான்ஸ்டன்ட்டான வேல்யூ எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா கண்டுபிடிச்சிட்டாங்க. 1.6 × 10⁻⁻19 கூலும். and for electron you will be writing -1.6 × 10⁻⁻19 கூலும். குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னா ஒரு பொருளுக்குள்ள எவ்வளவு சார்ஜஸ் இருக்கு அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணி சொல்ல போறோம். ஓகேவா? இப்ப ஒரு டோட்டல் பொருள்ல இருக்கக்கூடிய மொத்த சார்ஜஸை நம்ம Q அப்படினு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இந்த பொருள்ல ஒரு சின்ன சின்ன புரோட்டான்ஸ், ஒரு சின்ன சின்ன எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு குட்டி குட்டி சார்ஜஸால தான் ஒரு பொருள் மேட் அப் ஆயிருக்கு. அந்த சின்ன சின்ன சார்ஜஸை தான் நம்ம E ன்னு ரெப்ரசன்ட் பண்றோம். இப்போ இந்த சாக் பீஸ்ல எவ்வளவு சார்ஜஸ் இருக்குன்றது தேவைனா they are given a formula that Q is equal to N into E. இங்க N அப்படின்றது என்னதுன்னா it is an integer. Integer in the sense
பொருள்ல மொத்தம் 8 சார்ஜஸ் இருக்கு அப்படின்னா அந்த n இருக்கிற இடத்துல 8 அப்படின்றது வந்துடும். ஓகேவா? அதுதான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. where n is an integer and it takes a value 0, plus or minus 1 plus or minus 2. ஏங்க plus minus அப்படின்னா அது depending upon the charge. புரோட்டானா இருந்ததுன்னா plus, எலக்ட்ரானா இருந்ததுன்னா மைனஸ் அப்படின்றதுனால. ஓகே, சோ ஒரு பொருளுக்குள்ள எவ்வளவு சார்ஜஸ் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தேவை அப்படின்னா அத வந்து ஃபார்முலா இருக்கு q is equal to n into e. இப்போ இது டோட்டலா 8 சார்ஜஸ் ஆல மேட் அப் ஆயிருக்கு அப்படினா 8 ன்னு போட்டுருவோம். e இருக்கிற இடத்துல as you know that using experiment they had found the constant value that 1.6 into 10 to the power minus 19. அந்த வேல்யூ இங்க நம்ம போடும் பொழுது ஒரு பொருள்ல எவ்வளவு சார்ஜஸ் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிரும். This is termed as an quantization of charges. So இந்த பாயிண்ட்ஸ் மட்டுமே நீங்க ஹைலைட் பண்ணி உங்க ஓன் சென்டென்ஸ்ல எழுதினாலே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க.